பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அந்த கவலையோடு தான் இந்த பிரச்சனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அணுகுகிறது. இது வெறும் வாக்கு வங்கி அரசியலோடு தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாது. 2026 சட்டமன்ற பொது தேர்தலை கணக்கிலே வைத்து திருமாவளவன் பேசுகிறான் என்றோ அல்லது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பேசுகிறது என்றோ நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அப்படி யார் நினைத்தாலும் அது தவறு. வெளிப்படையாக சொல்லுகிறேன், இஸ்லாமியர் வாக்குகளையும் கிறிஸ்தவர் வாக்குகளையும் குறிவைத்து அதை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதற்கு பல உத்திகள் இங்கே கையாளப்படுகின்றன. திமுக அரசின் மீது அல்லது ஆட்சி நிர்வாகத்தின் மீது அதிருப்தி அடைந்தவர்கள் காலம் காலமாக திமுகவுக்கே திமுக கூட்டணிக்கே வாக்களித்திருக்கிறோம் என்று விரக்தி அடைந்தவர்கள் இனி திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்பதற்கான களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ மாற்று சக்தியாக நாங்கள் முன் வருகிறோம், எழுந்து வருகிறோம், வெளியே வந்திருக்கிறோம், வீதிக்கு வந்திருக்கிறோம் என்று யாராவது பேசினால் அதை நீங்கள் நம்பிவிட்டால் அது பெரும் தீங்கிலே போய் முடியும். நான் உண்மையான கவலையோடு சொல்லுகிறேன், உண்மையான பொறுப்புணர்வோடு சொல்லுகிறேன். இஸ்லாமியர்களின் வாக்குகளும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளும் தொடர்ந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிடைத்து வருகிறது. பாஜகவுக்கு போட மாட்டார்கள், பாஜகவோடு கூட்டணி சேருகிற கட்சிகளுக்கு போட மாட்டார்கள். 2021 தேர்தலிலே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து படுதோல்வியை சந்தித்தது. அதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின் கோபம்தான், பெரும் கோபம்தான், ஆத்திரம்தான் அதற்கு காரணம். இன்றைக்கும் அது எடுபடாத கூட்டணி தான். பாஜக அதிமுக கூட்டணி போனி ஆகாது, எடுபடாது. சிறுபான்மை சமூகத்தினரின் ஒரு வாக்கை கூட அந்த கூட்டணியால் பெற முடியாது. அதை அமித்ஷா எதிர்பார்க்கவில்லை, விரும்பவில்லை. வேண்டாம், உங்கள் வாக்கு வேண்டாம், இதுதான் அவர்களின் உத்தி. அப்படி என்றால் இந்த வாக்குகளை கவருவதற்கு வேறு யார் வருகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்குகளை சிதறடிப்பதற்கு இங்கே யார் தயாரிக்கப்படுகிறார்கள், யாரை தயார்படுத்தி இருக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே தடுமாறினால், இதிலே நாம் ஊசலாட்டம் கொண்டால் தோழர்களே தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசம் போல் மாறும் அபாயம் உருவாகும். நல்ல வேளை RSS பயிற்சி பாசறையில் வளர்ந்த அண்ணாமலையை தூக்கி அடித்து விட்டார்கள். அவர் செருப்பு போட மாட்டேன் என்றெல்லாம் வீர சபதம் ஏற்றார். அவரே சொல்லி கொடுத்து நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க, நான் காலில் செருப்பு போட்டுக்கிறேன் என்று பேசி வைத்து நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்தாராம். அதனால் அவர் செருப்பு போட்டு கொண்டாராம். நீ போட்டுக்கோ, உன்னால நீ கட்டாயமா செருப்பு போடாம இருக்க முடியாது. இது தெரியும், மனிதாபிமான அடிப்படையில் சொல்லுகிறோம். கோடை காலத்தில் செருப்பு இல்லாமல் நீ நடக்க வேண்டாம், போட்டுக்கோ, உன் சபதத்தை நிறைவேற்ற முடியாது. அதிமுக பாசறையில் வளர்ந்த ஒருவர் பாஜக தலைவராகி இருக்கிறார். அதற்கு என்ன பொருள்? அதிமுக வாக்கு வங்கியை பாஜக கபலீகரம் செய்ய தயாராகிவிட்டது. பாஜகவுக்கென்று தனி வாக்கு வங்கி இல்லை, அந்த வாக்கு வங்கியை உருவாக்க முடியாது. எனவே அதிமுகவோடு கூட்டணி வைத்து 50-60 இடங்களை எங்களுக்கு தாருங்கள், அல்லது 100 இடங்களை எங்களுக்கு தாருங்கள். எங்களோடு வருகிற தினகரனுக்கு தருகிறோம், எங்களோடு வர இருக்கிற சசிகலாவுக்கு தருகிறோம், எங்களோடு சேர இருக்கிற ஓபிஎஸ்க்கு தருகிறோம், அல்லது எங்களோடு சேர இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு நாங்களே தகுதியை தந்து விடுகிறோம். அவர்களை எல்லாம் தாமரையில் நிற்க வைத்து அந்த வாக்குகளை எல்லாம் பிஜேபிக்கு கிடைத்த வாக்குகள் என்று காட்டிக்கொள்வதன் மூலம் அதிமுக வாக்கு வங்கியின் சதவிகிதம் குறைகிறது, பிஜேபியின் வாக்கு வங்கி சதவிகிதம் உயருகிறது என்று காட்டுவதற்கான ஒரு உத்தியை இங்கே கையாளுகிறார்கள். அவர்களால் வெற்றி பெற முடியாது, ஆட்சியை கைப்பற்ற முடியாது. ஆனால் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கென்று அவர்கள் கையாளுகிற ஒற்றை உத்தி
இஸ்லாமியர்களின் வாக்குகளையும் கிறித்தவர்களின் வாக்குகளையும் சிதற வைப்பதுதான். அதற்கு இப்போது புதிய கட்சி உதயமாகி இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அதற்கான களம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அப்படி ஏமாந்தால் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் நான் எந்த காழ்ப்புணர்வு